ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெல்கம் டு ஜப்பான் மிஸ்ஸெல்ஃப் எபிசோட் 9 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலையே பாக்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே காசு அந்த விஷயத்த யோசிச்சு பார்க்க அவனுக்கு பின்னாடி அந்த டிராகன் பொண்ணு சொல்றான், பத்தி நீ என்ன யோசிக்கிற? இது இந்த ஏரால அவளைக்கும் நார்மலான விஷயம் தான். ஆனா நான் பார்த்த வரைக்கும் இவளை தாண்டி வேற யாரு கூட பழகுற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி நான் எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? எவ்வளவு லோன்லியா ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? நீ உன்னோட டிசைரை என்ஜாய் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க. இது கேட்ட உடனே காசுக்கு அவளைக்கும் என்ன விஷயம் புரியல. இப்பதான் விட்ராவே சொல்றாங்க, அதான்டா நீங்க ரெண்டு பேரும் ஒண்டி அந்த ஏன்ஷியன் லேப்ரத்துக்கு போலான்னு பாத்தீங்க, அதானே? உங்களால அங்க போக முடியல. நீங்க யோசிச்சு பாத்தீங்களா என்ன இன்வைட் பண்றத பத்தி? எதையுமே நீங்க யோசிக்கல. ரொம்ப மோசம் போங்க. அப்படியே அவங்க அழுவ ஆரம்பிச்சாங்க. அவன் அப்படியே சமாதான பத்துறான். நீங்க ஒரு லெஜெண்டரியான ஆர்க் டிராகன் பத்தி நான் என்ன சொல்றது? அப்படின்னா நீங்க யோசிச்சு கூட பார்க்கல. நான் தான் லோன்லியா என்ன அப்படியே விட்டீங்களா? நீங்க இப்படி உங்க அழுவுறனாலேயே அங்க ஜூஸையும் வாங்கி தரான். விட்ரா, நான் எதிர்பார்க்கல நீங்க இதுக்கெல்லாம் போய் அழுவ ஆரம்பிப்பீங்கன்னு. காமா இருக்கணும். இல்ல, நான் எப்பயுமே காமா தான் இருக்கேன். அதெல்லாம் எனக்கு சொல்லாத. போய் யோசிக்கிறேன், நீங்க இங்க இருக்கீங்க. அப்போ உங்களோட குழந்தைங்களோட நிலைமை, அதுக்கு என்னோட மெயின் பாடி இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. சரி, ஆனா நான் உங்களை இன்வைட் பண்ணா அத்தது உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா? இல்ல, நான் உனக்கு பிரச்சனை எல்லாம் வராது. ஏன்னா எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. நான் கண்டிப்பா உனக்கு உதவியா தான் இருப்பேன். அதாவது உனக்கு ஷீல்டா இருப்பேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்களோட பார்ட்டி அந்த அளவுக்கு பெருசா எதுவும் அச்சீவ் பண்ணல. நீங்க என்ன எங்களோட பார்ட்டில ஒரு மெம்பரா இருக்க ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா. அட, நான் மறந்து போயிட்டேன். மேரி கிட்ட நான் இந்த விஷயத்தை கேட்கவே இல்லை. இது வேறையா? நிக்ஸீன்ல அங்க மேரியும் ஒத்துக்கிறா. இவங்க அந்த உலகத்திலயும் ஒன்னா வெளியில போறாங்களா? மேரிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்களும் எங்க கூட வரது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த உலகத்திலயும் நம்ம ஒன்னா டிராவல் பண்ண போறோம். சரி, ஏதோ ஒண்ணு அந்த சோசரி கில்டுக்கு எனக்கு கொண்டு போங்க. இப்போதைக்கு அங்க போகாம, அதாவது உங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சு வைக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். உங்களோட ஹார்னு டெய்லாம் வேற இருக்கு. ரொம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இதை நான் மறைக்கணும், அவ்வளவுதானே? அங்க ஒரே ஒரு சோடக்கு போட அது அப்படியே மறைஞ்சு போகுது. அட, நீங்க உண்மையிலேயே வேற லெவலு. இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க போகும்போதே திடீர்னு முன்னாடி ஒரு பர்சன் வரான். நான் பார்த்தோன்னே மேரிக்கு புரியுது. ஆமா மேரி, என்ன ஆச்சு உனக்கு? என்ன இவனை தெரியுமா? சோசரி கில்டோட ஹை ரேங்க் மெம்பரு. இதை பத்தி ரூமர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அது அவளைக்கும் சரியில்லை. ஆமா, நீ தானே அந்த மேரி பக்கத்துல இருக்கவன்? நீ தானே அந்த டஞ்சனை டிஸ்கவர் பண்ண? ஆமாங்க, என்னோட பேரு காசு. நான் தான் டிஸ்கவர் பண்ணேன். ஏதாச்சும் விஷயமா? என்ன விஷயம்னா, நேத்து நைட்டு தம்பியே நீ எங்க போன? காணாம போயிட்ட. எனக்கு என்ன டவுட்னா, உன்னால எப்படி மறைஞ்சு போக முடியுது? ஹியூமன்ஸால அப்படி பண்ண முடியாது. அப்படிட்டா உன்னோட எனர்ஜியே இல்லாம பண்ணிட்டேன். அதே மாதிரி உள்ள இருக்கிற அந்த விஷயத்த பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். அதை நீ என்கவுண்டர் பண்ணிருக்க, இருந்தாலும் நீ சாகல. ஆமா, உங்களுக்கு என்னதான் வேணும்? அதை நான் டைரக்டாவே கேக்குறேன். அதுவா, என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கிரவுண்ட்ல மாஸ்டரோ இல்ல எக்ஸ்ப்ளோரேஷன் டீமோ யார் மாட்டினாலும் அவங்களோட தோலை நான் உரிச்சு எடுப்பேன். அதே மாதிரி தான் இப்போ நீ மாட்டிருக்க. நீ மாஸ்டரா இல்ல வேற ஏதாச்சும் நான் பார்க்கணும். அதனால உன்னை டார்ச்சர் பண்றதுக்கும் நான் தயங்க மாட்டேன். உன்னோட வெப்பன் எடுக்கிறானா? அங்க விட்ராக்கும் புரியுது. வித்ரா, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? என்கிட்ட என்னோட ஸ்வாட் இல்ல. நான் எதிர்பார்க்கல புதுசா இவனால தலைவலி உருவாகும்னு. ஒரு ஸ்வாடி எடுக்கிற. அந்த ஸ்வாட்ல வித்ரா அப்படின்னு பேர் போட்டிருக்குமா? அதை எரேஸ் பண்ணி அப்படியே தூக்கிடிக்க ஹீரோ கிட்ட அது ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ரஃபாவும் இருக்கும் இந்த ஸ்வாடு. இதுல இந்த பேரை நான் அழிச்சிட்டேன். இப்போ உன்னால பயன்படுத்த முடியும். இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போதே மேரி மேல ஒரு தாக்குதல் நல்ல வேலை அவ தப்பிக்கிறான். அசிங்கமா இல்ல? ஒரு பொண்ணை போய் இப்படி தாக்குறேன். மாஸ்டரை பத்தி நீங்க ஏதாச்சும் தப்பா சொன்னா நான் கேட்டுக்க மாட்டேன். சின்ன மாஸ்டரும் ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட்டு விடுது. இந்த சைடு அங்க ஹீரோவையும் அவன் தாக்குறான். ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். அங்க ஹீரோக்கு இன்னமும் புரியல இந்த ஸ்வாட் இதெல்லாம் எங்கல இருந்து வருதுன்னு. அதுக்கப்புறம் கில்டுலயும் அவனை பத்தி தான் போட்டு கொடுக்கறான். அவன் லீட் பண்றதுக்கு சரியா இருக்க மாட்டான்னு அவ சொல்றா. இப்போ நீங்களே பாருங்க, ஆதாரம் இதோ இருக்கு. அங்க அந்த சண்டையை காட்டுறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. யார் அந்த சின்ன பையன்? அவனை போய் இப்படி இவன் கொல்றதுக்கு பாக்குறான். இந்த சைடு காசு அங்க பயங்கரமா அட்டாக்ஸ் எல்லாம் டாச் பண்றான். அவனோட ஒரு வகையான ஸ்கில் தான். இதை வச்சு மூவ்மெண்ட் அவனால ரெக்கார்ட் பண்ண முடியும். இதே மாதிரி டாச் பண்ணிட்டு அங்க அட்டாக் பண்ணலான்னு கிட்ட போயிடுறான். உன்னால கிட்டலாம் வர முடியுதா? அங்க இன்னொரு ஸ்கில்ல பயன்படுத்த சைடு அந்த சின்ன பொண்ணு சொல்றா, நீங்க ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிறீங்க. இதுக்குள்ள இருந்து உங்களால வெளியில போக முடியாது. ஆமா, உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி மெம்பர்ஸ் நீ கொன்னுட்டா வாய்லெட் பண்ண மாதிரி ஆச்சு. எனக்கு தெரியும். அதனால தான் நான் இது வரைக்கும் மேல கைய வைக்கல. ஆனா ஒரு விஷயம்ப்பா, இந்த வளையத்தை விட்டு நீ வெளியில போனா கண்டிப்பா இறந்து போயிடுவேன். அங்க மேரியும் வித்ரா கிட்ட கேக்குறா, ஹேய் நீ ஷீல்டா இருக்கிறன்னு சொன்னல, இங்க பார்த்தா நீ எதுவுமே பண்ணாம இருக்க. ஷீல்டை எடு. ஆனா அவகிட்ட ஷீல்டு எதுவும் இல்ல. இதனால அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. ஆமா, நீயே சொல்லு, இவகிட்ட ஷீல்டு இருக்குன்னு சொல்லி இப்போ ஷீல்டே இல்லையா? அதுக்கு நான் சந்தோஷம் தானே பண்ணும். அட இருங்க, நீங்க எதுக்கு
இதெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க? அதே மாதிரி இந்த பொண்ணு இவ யாருன்னு எனக்கு தெரியல, இவளை பத்தி நான் கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணும். சில பல மாஸ்டர்ஸ் அவ சமன் பண்றா. எல்லாமே மாஸ்டர் தான், இதுங்களை சில பல ஆளுங்களால தான் குறிப்பிட்டு கண்ட்ரோலே பண்ண முடியுமா? இதை பார்த்தோன்னே அந்த ஸ்பிரிட் எல்லாம் பயந்து போயிது. அங்க மேரியும் சொல்றா, இப்பயாச்சும் ஏதாச்சும் பண்ணுங்க. சரி, எனக்கும் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். அங்க அப்படியே அவளோட ரியலான ஃபார்முக்கு வரா. இதை பார்க்கும்போது அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சைடு அவளோட உண்மையான டிராகன் ஃபார்ம் அது வந்து அப்படியே எல்லாரையுமே சாப்பிடுது. நல்லா ஊத்து பார்க்கும்போது அந்த ஃபேஸ் வந்து தெரியுமா, அதை பார்த்து அவ ரொம்ப பயந்து போயிடறா. நீ வந்து ரொம்ப இது பண்ணிட்ட, ஆனா நீ வந்து யோசிச்சுக்கோ, நான் வந்து உன்னை கொல்ல போறதில்ல, அனாவசியமா நான் உன்னோட உயிரையும் எடுக்க போறதில்ல. சரி, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து பண்ணது தப்பு தான். அதுக்கப்புறம் காசு பயங்கரமா தாக்குறான். ஆனா அவனோட அட்டாக்ஸ் அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கா, எதுவுமே அவனுக்கு ஆகல. அட்டாக் பண்ண போனா அவன் எப்படி அட்டாக்க டாச் பண்றான், அவனால எப்படி அதை பண்ண முடியுது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா கிட்ட போகும் போதெல்லாம் இவன் எப்படியாச்சும் தப்பிக்கிறான். அதனால என்ன ஃபியூச்சரை பார்க்க முடியுதா? இல்ல, அப்படி ஒண்ணும் நடக்காது. கண்டிப்பா அது பொய்ய தான் சொல்றான். அப்படி எல்லாம் அவனால பண்ண முடியாது. திரும்ப அவன் தாக்க போறான். இந்த வாட்டி அவனோட முகத்திலேயே ஒரு கீரல் பத்து. இந்த மாதிரி தான் நான் கிட்ட போனா இந்த மாதிரி விஷயம் ஏற்படுது. அப்ப உன்னால அட்டாக் பண்ண முடியலையோ, உன்னோட ஸ்கில்லுக்கான லிமிடேஷன் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் இப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியல. திரும்ப ஒரு அட்டாக் பண்றான். இதனால அவன் தண்ணியில போய் விழுறான். அப்படியே சைட்ல பாக்குறான். அங்க அவங்க பார்த்தா ஜாலியா இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. அவன் வந்து உங்களை பார்க்கும்போது நீங்க ஏதோ பிரச்சனையில இருந்தீங்க, ஆனா இப்போ நீங்க நார்மலா இருக்கீங்க. ஆமா, நீ வந்து என்ன யோசிக்கிற, நாங்க வந்து அப்படியே மாட்டிப்போன்னு யோசிக்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உன்னோட ஃபைட் அது முடியறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ஆனா நான் சோடை கொடுத்தோம், அதை நீ தண்ணியிலலாம் கொண்டு போயிருக்க. கவலைப்படாதீங்க, நான் ஜெயிச்சக்கப்புறம் கண்டிப்பா அதை கிளீன் பண்ணி தரேன். இல்ல பரவாயில்ல, அதை வந்து நீயே வச்சுக்கலாம். ஆனா ஏதோ ஒன்று, நீ வந்து இன்னமும் நிறைய மூவ்ஸா பண்ணணும். கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் வேணா உனக்கு ட்ரைனிங் தரேன். இந்த மாதிரி இந்த சோடையும் வச்சுக்கலாம். நீ வந்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும். கண்டிப்பா நான் ஜெயிக்கணும், அவ்வளவுதானே. அங்க அந்த பர்சன் கிட்ட போறான். அவனுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே தெரியுது, இதான் அந்த ஆர்க் டிராகன்னு. இது வந்து டீப்பான இடத்துல இருந்து இங்க வந்திருக்கா. காசுவும் சொல்றான், என்ன பயமா இருக்கா உனக்கு? அப்படியெல்லாம் இல்ல, உன்னை பத்தின உண்மை வந்து எனக்கு தெரியும். உன்னோட ஆரிக்கலை வச்சு எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. இந்த ஆர்க் டிராகன் கூட ஒர்க் பண்ண இருக்க அதானே, எனக்கும் தெரியும். நீ வந்து வெல்த்தியும் ட்ரெஷரையும் அந்த லேப்ரத்துல இருந்து மொத்தமா அடின்னு பாக்குற. ஆனா நான் ஒன்னும் அப்படி இல்ல, பேசுறேன். நான் இதுக்காகவே உன்னை வெட்டி போட போறேன். அங்க அப்படியே பயங்கரமா தாக்குறான். அதுல இருந்தோ காசு அப்படியே டாச் பண்ண. இதை பார்த்து அவன் இன்னமும் ஆச்சரியமா வரான். ஒரு வாய்ப்பா வச்சு அங்க திரும்ப அவன் தாக்குறான். ஆனா அது பார்த்தா ஒரு இல்யூஷன் தான். அங்க கிட்ட வந்து தாக்கலான்னு பார்த்தா அங்க சோட அவன் பிடிச்சிடறான். இல்ல அவனோட சோட அப்படியே தாக்க வருமா, இதுல இருந்து தப்பிக்கணும்னு அந்த சோட வர்றான். என்ன உன்னோட சோட நீ ஓட்ட விட்டிய? ஆனா அதுக்குள்ள காசு ஒரு பயங்கரமான ஏத்துறான். பாக்குற மத்தவங்களாலையும் அவங்க நம்ப முடியல. அங்க காசுவும் சொல்றான், வந்து உன்னோட ஓரிக்கல்ல பயன்படுத்தலாம், இருந்தாலும் உன்னோட ஸ்கில் அது வந்து ரிப்பீட்டேட்டிவா ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால ஆனஸ்டா சொன்னா என்னால அதை வந்து திரும்ப பார்க்க முடியுது. அப்படிதான் நீ தோத்த போன. இந்த சைடு மேரி கூட அவங்க கில்டுக்கு வராங்க. மேரியை பார்த்து அந்த வயசானவரு கேக்குறாரு, நீ வந்து இவங்க கூட இருக்கனா, நீ வந்து இவங்கள நம்புறியா? அதாவது இவங்கள எதுக்காக நீ ஒரு டிராவலர் கம்பெனி என்ன சூஸ் பண்ண? இவங்க ரொம்ப ஸ்மார்ட், அதுக்கும் மேல ஸ்ட்ரென்த்தாவும் இருக்காங்க. கஷ்டப்படும் போதெல்லாம் இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரி நான் ஒத்துக்கிறேன், நீ வந்து அந்த லேப்ரத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னது அதுக்குள்ளேயே வா? ஏன் என்னாச்சு? ஏன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு சில பல நாள் போகும்ல, அதெல்லாம் மூஞ்சி போயிடுச்சு. சீன்ல அங்க மாஸ்டரும் வர. அவங்கள பார்த்தோன்னே மேரி ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் எதிர்பார்க்கல மேரியோட மாஸ்டரும் இங்க வருவாங்கன்னு. இதை பண்ணது நீங்க தானா? அந்த வயசானவருக்கும் விட்ராவை பத்தி தெரிஞ்சிருக்கு. சின்ன வயசுல இவங்க வந்து ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிருக்காங்களாம். சீன்ல அந்த சின்ன பையனையும் அவங்க மீட் பண்றாங்க. திடீர்னு அவன் விட்ராவை பார்க்க ரொம்ப பயந்து போயிடறான். எனக்கு தெரியல, அவ மேல ஏதோ டிராகன் மாதிரி எனக்கு ஸ்மெல் அடிக்குது. கவலைப்படாத, கீழே வா. ரீஃபைன் அவ பண்ண சொல்றான். அதே மாதிரி பண்ண உள்ள இருந்து ஒரு வாண்ட் வருது. இதுல விட்ரா மேரியோட பேர் எழுதி மேரிக்கு கொடுக்குறான். இது இந்த பொருள் வந்து எனக்கா ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, ஹாட் ஸ்பிரிங்ல உன்னோட கரேஜ் நீ காட்டினல, அதுக்கான ஒரு கிஃப்ட் தான். காசுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல. நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜேர்னியும் ஆரம்பிக்குது. இப்படிதான் நாங்க டஞ்சனுக்குள்ள போக ஆரம்பிச்சோம். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.